நேருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல லட்சம் கோடி இருக்கு. அமெரிக்காவில் நெப்போலியனுக்கு எப்படி 1000 ஏக்கர் பண்ணை வீடு, பல பண்ணை வீடு, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த படம் எப்படி அமெரிக்காவுக்கு போச்சு? டிவிஹெச் ஹோம்ஸ் அவர்கள் தான் அமைச்சரவையை நடத்துகிறார்கள். இதெல்லாம் இடிக்கும் தெரியும், ஐடிக்கும் தெரியும், அந்நிய செலாவணி மோசடி துறைக்கும் தெரியும். இடி விசாரித்து தமிழக காவல்துறையில் கொடுக்குறாங்க. தமிழக காவல்துறை கடைசியாக திருச்சி ஏட்டையாட்ட போய் அந்த பேப்பரை கொடுப்பாங்க. நேருவை ஏட்டையா எப்படி விசாரிப்பார்? குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல் அண்ட் கம்பெனி தான் கோவை, மேற்கு மண்டலம், திண்டுக்கல் உட்பட பல மாவட்டங்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றினார். இது வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டம். இந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் நிறுவனங்களே இல்லையா? குஜராத்திலிருந்து கொண்டு வர வேண்டிய தேவை, திருடியதை கொள்ளையடித்ததை வெள்ளையாக்குவதற்கு, அமித்ஷாவிடம் கொடுப்பதற்கு, டெல்லியில் பாதுகாத்துக் கொள்வதற்கு, குஜராத்தில் பாதுகாப்பார்கள் என்பதற்காக நேரு குஜராத் வரைக்கும் தொடர்பு வச்சிருக்காரு. காவிரி மருத்துவமனையில ஈடி போகுமா? ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் அங்க ஈடி போகுமா? அப்போ யாரை ஏமாற்றுவதற்கு? நேருவை நேரு குடும்பத்திடமிருந்து எடுத்தால் தமிழ்நாட்டினுடைய கடன் இப்ப 10 லட்சம் கோடி இருக்கு. அதிமுக வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எடப்பாடி 5 லட்சம் கோடி இருக்கு. இவர்கள்ட்ட 5 லட்சம் கோடி. இது 10 லட்சம் கோடிய இடி முழு காசு எடுத்தா தமிழ்நாட்டுடைய கடன் அடைச்சாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 2011 போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது நடந்த ஊழலுக்காக இடி பழிவாங்கியதான் வழக்கு. இடி உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கணும். எங்க எப்ப எதில் எடுத்திருக்கணும்? மதுவிலக்கு ஆயத்தேர்வு எடுத்திருக்கணும். நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் கமலா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இடி ரைட் அப்படின்றது பயங்கரமா தீயா பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்ப அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு கேள்வி அவர்கள். இல்லை, நான் அதெல்லாம் அதை பண்ணவே இல்லை, நான் வந்து எங்க கேட்டாலும் சொல்லுவேன், யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இடி வந்து சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இடி நேரு செய்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல். நீங்கள் அந்த டிவிஹெச் ஹோம்ஸ் அவர்கள் தான் அமைச்சரவையை நடத்துகிறார்கள். இதெல்லாம் இடிக்கும் தெரியும், ஐடிக்கும் தெரியும், அந்நிய செலாவணி மோசடி துறைக்கும் தெரியும். கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவருடைய சொத்து மதிப்பே பல 100 கோடி இருக்கு. இதெல்லாம் ஐடிக்கு தெரியாதா? இடிக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஏமாற்று வேலை. இடி விசாரித்து தமிழக காவல்துறையில் கொடுக்குறாங்க. தமிழக காவல்துறை கடைசியாக திருச்சி ஏட்டையாட்ட போய் அந்த பேப்பரை கொடுப்பாங்க. நேருவை ஏட்டையா எப்படி விசாரிப்பார்? ஆமா, 2538 பதவி. ஒரு பதவிக்கு 25 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க டிவி கட்சியில். அப்போ இந்த டிவி கட்சி பெரிய ரமேஷ், சின்ன ரமேஷ், இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் வசூல் பண்ணுவதற்கு நேருடைய உறவினர்களை நியமிச்சிருக்கிறார். அவர்கள் தான் வசூல் பண்றாங்க. பல ஆயிரம் கோடி வசூல் நடக்குது. ஆனா இடி ஏதோ புதுசா ஒரு விஷயத்தை, எப்போ திமுக ஆட்சி முடிய போகுது, நவம்பர் டிசம்பர்ல ஆட்சி முடிஞ்சிடும், ஜனவரி தேர்தல் வந்துடும், இப்ப போய் இடி பிடிக்க வேண்டிய தேவை? நான் கேட்கிறேன், குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல் அண்ட் கம்பெனி தான் கோவை, மேற்கு மண்டலம், திண்டுக்கல் உட்பட பல மாவட்டங்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றினார்கள். இது வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டம். இந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் நிறுவனங்களே இல்லையா? குஜராத்திலிருந்து கொண்டு வர வேண்டிய தேவை, திருடியதை கொள்ளையடித்ததை வெள்ளையாக்குவதற்கு, அமித்ஷாவிடம் கொடுப்பதற்கு, டெல்லியில் பாதுகாத்துக் கொள்வதற்கு, குஜராத்தில் பாதுகாப்பார்கள் என்பதற்காக நேரு குஜராத் வரைக்கும் தொடர்பு வச்சிருக்காரு. இந்த ஈடியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. காவிரி மருத்துவமனையில ஈடி போகுமா? ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் அங்க ஈடி போகுமா? அப்போ யாரை ஏமாற்றுவதற்கு? இதெல்லாம் ஒரு கண்துடைப்பே தவிர நேருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல லட்சம் கோடி இருக்கு. அமெரிக்காவில் நெப்போலியனுக்கு எப்படி 1000 ஏக்கர் பண்ணை வீடு, பல பண்ணை வீடு, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த படம் எப்படி அமெரிக்காவுக்கு போச்சு? நேருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொழுது அலுவலக உதவியாளர் தான் நெப்போலியன் என்ற குமரேசன். இவருக்கு எப்படி 1000 ஏக்கர் பண்ணை, எப்படி பல பண்ணை இருக்குங்க? இதெல்லாம் எப்படி இந்த பணம்லாம் அமெரிக்காவுக்கு போச்சு? வருது, வந்து அமெரிக்காவுக்கு போகுது. இதெல்லாம் யாரும் இடியும் போவதில்லை, ஐடியும் போவதில்லை.
அமலாக்கத்துறையில கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கு இதெல்லாம். ஏன்னா இப்பயே வந்து 30 இடத்துக்கு மேல வந்து இடி ரைடு விட்டுருக்காங்க. இந்த 30 இடத்துல வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருப்பாங்க, அந்த என்ன மாதிரியான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்குன்றதும் இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த வழக்கானது எந்த நிலையில இருக்கு சார்? இந்த வழக்கெல்லாம் முஸ்லிம் போயிடும். நேருவை நேரு குடும்பத்திடமிருந்து எடுத்தால் தமிழ்நாட்டினுடைய கடன் இப்போ 10 லட்சம் கோடி இருக்கு. அதிமுக வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எடப்பாடிகிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு. இவர்கள்ட்ட 5 லட்சம் கோடி. இது 10 லட்சம் கோடியை இடி முழு காசை எடுத்தால் தமிழ்நாட்டுடைய கடன் அடைச்சாலும் எடுக்குமா? இடி எடுக்காது. திருடியதை இவர்கள் வெள்ளையாக்குவதற்கு டெல்லிக்கு பணம் கொடுத்தா இந்த வழக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். 3000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு மது வழக்குன்னு ஒரு வழக்கு இருந்தது. 3000 கோடி ஊழல் மணல் கடத்தல 40 மாவட்ட ஆட்சியாளர்களும் விசாரிக்கப்படணும். ஒன்றுமே நடக்கலையே. விசாகன உடைய சொத்து மதிப்பு, பழைய டாஸ்மார்க் எம்டி விசாகனுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி. சும்மா பேருக்கு முட்டாள் மக்கள். இவன் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுற மக்கள் தான் தமிழ்நாட்டில். 500 ரூபா ஒரு குவார்டர் பாட்டில், ஒரு காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறவன். நேரு இருந்தா என்ன, காந்தி இருந்தா என்ன, பட்டேல் இருந்தா என்ன, எதை பற்றியும் கவலை இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக அப்பப்போ ரெய்டு பண்ணி மக்களை பத்திரிகை செய்தியாக்கிட்டு இதுவரை யாரும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறே இல்லை. இடி ரெய்டில் மாட்டி வருமான வரித்துறையில் மாட்டி யாரும் கைது செய்யப்பட்டதாக வரலாறே இல்லை. சிபிஐக்கு மாற்றாலும் சரி, எந்த பிஐக்கு மாற்றாலும் சரி, எந்த தண்டனையும் இவர்கள் கிடைக்க போவதில்லை. இல்லம்மா, திமுக அதிமுக 2 பேருமே திருடியதை பாதிய லஞ்சத்தை கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிறான். எந்த இடியில் யார் ஜெயிலுக்கு போனா? அதிமுக ஆட்சியில் யார் ஜெயிலுக்கு போனா? இல்ல திமுக ஆட்சியில் யார் ஜெயிலுக்கு போனா? ரெய்டு நடந்துட்டு தான் இருக்கு. கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கான். மக்கள் வரிப்பணம் சோண்டப்பட்டு கொண்டு தானே இருக்கு. இன்னொரு கேள்வி வருதுல, எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம எப்படியாச்சும் பாஸ் ஆகணும்னு குரூப் எக்ஸாம்லாம் எழுதி போறாங்க. அவங்க கிட்டயும் இந்த லட்சத்தை வாங்கிட்டு இது பண்ணா படிச்சதுக்கும் படிக்காதவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல, படித்தவர்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு தேவை பணம். 5 வருஷம் இருந்தால் வருஷம் 1000 கோடி ரூபா, ஒரு 5000 கோடி ரூபா குறைந்தபட்சம் சம்பாதிக்கணும். அதுதான் நோக்கம். இப்போ கொள்ளை போவதை பற்றியும் வாக்காளர்களுக்கும் கவலை இல்லை, ஆட்சியாளர்களுக்கும் கவலை இல்லை, திருடி கொடுக்குற அதிகாரிகளுக்கும் கவலை இல்லை. அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காது, சிபிஐ நடவடிக்கை எடுக்காது, இடியும் நடவடிக்கை எடுக்காது, ஐடியும் நடவடிக்கை எடுக்காது. அப்போ இதெல்லாம் 2 நாள் பத்திரிகை செய்தியாக இருக்கணும். ஒரு வாரம் பரபரப்பாக டிபேட் பேசப்படும். அதோடு மறந்து அடுத்த வேலைக்கு போயிடுவோம். இப்போ 2538 பேருக்கு 25 லட்சம் ரூபான்னு 880 கோடி ரூபா, 900 கோடி ரூபாய் பணம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஏமாற்றுவதற்காக ஒரு பரீட்சை, ஒரு சோதனை, எதுவுமே இல்லை. அதை இன்னும் 10 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி மாதிரி அதிமுக ஆட்சி வந்து அப்புறம் திமுக ஆட்சி வந்தாலும் இது நடந்துட்டு தான் இருக்கு. மக்களிடம் விழிப்புணர்ச்சி இல்லாத வரை இது போன்ற மோசடி புகார்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அவர்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பான். படித்தவனுக்கு இப்போ வேலை இல்லை, படிக்காதவன் பணம் கொடுத்தா தற்கொலையாக இருந்தாலும் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி இடி ரைடு வந்து யாருக்காச்சும் இப்போ ஒரு தலைவர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நடந்தா மார்க் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ஒரு புதுக்கெல்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் யாரா இருக்காங்க சார்? யாருக்காச்சும் இந்த மாதிரி இடி விடணும்? இல்லை, இடியே முதல்ல ஏமாற்று. இடி போகணும்னா முதல்ல எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்கணும். வேலுமணி மீது 1 லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காரு. அறப்போரிக்கை ஜெயராம 1 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. சாதாரண 50 ரூபா வழக்கெல்லாம் 5000 ரூபா போட்டு எடுத்திருக்காரு. பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு வேலுமணியுடைய தம்பி செந்தில்லாம் பல லட்சம் கோடி துபாய் கொண்டு போய் சேர்ந்திருக்காங்க. அப்பெல்லாம் எங்க போச்சு அந்த அமலாக்கத்துறை? வேலுமணி பக்கம் போகாதா? வேலுமணிக்கு எப்படி ஆஸ்திரேலியாவில் சொத்து, துபாயில் எப்படி சொத்து? துபாயில பல லட்சம் கோடிகளை பாதுகாக்கிற வேலையை சதகி ஜலாலும் வேலுமணி தம்பி செந்தில்குமாரும் செய்யறாங்கிறது அமலாக்கத்துறைக்கு தெரியாதா?
அந்நிய செலாவணி மோசடி துறைக்கு தெரியாதா? இந்த பணம் எப்படி போச்சு? ஏது இந்த பணம் யாருடைய பணம்? வேலுமணியில பரம்பரை பணக்காரரா? இல்ல எப்படி போச்சு இந்த 1,00,000 கோடி? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1,00,000 கோடியை உலக வங்கி கொடுக்குது. இதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து மாட்டினாங்க இதே மாதிரி வழக்கில் 10 ரூபாய் பாட்டுக்கு. அதுவுமே ஈடி கைது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 2011 போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்த ஊழலுக்காக ஈடி பழிவாங்கியதுதான் வழக்கு. ஈடி உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கணும். எங்க எப்ப எதில் எடுத்திருக்கணும்? மதுவிலக்கு ஆயத்தேர்வு எடுத்திருக்கணும். பல ஆயிரம் கோடி கொள்ள அதில் எடுக்காம 2 கோடி ஊழலே 471 நாள் இருந்தார். பல ஆயிரம் கோடி ஊழல்ல 4071 நாள் இருக்கணும். அதெல்லாம் ஈடி நடவடிக்கை எடுக்கவே இல்லை சட்டப்படி. பாஜகவுக்கு யார் அடிமையாக இருக்கிறார்களோ, யார் கப்பம் செலுத்துகிறார்களோ அவர்கள் மீது அந்த பக்கமே திரும்பி பார்க்காது. நீங்க வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு டைரி சிக்குது. அந்த டைரி எடுத்துட்டு வசூலுக்கு டைரி எடுத்துட்டு ரெய்டு பண்றதுக்கு போறாங்க. அங்க போனா மோடி படம் மாட்டி வச்சிருக்கு, அமித்ஷா படம் மாட்டி வச்சிருக்கு. என்னன்னு யாரு விசாரிச்சா அண்ணாமலையுடைய பிஏ ஒருவருடைய வீடு. அங்க மணல் மாஃபியாக்கள் கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்ததாக டைரி எழுதி வச்சிருக்காங்க. வாங்கிட்டு வந்து அண்ணாமலை கொடுத்தது யாரு? அண்ணாமலை பிஏ வீடு. அந்த அண்ணாமலை பிஏ உடைய நம்பர் தான் அந்த டைரி எழுதி வச்சிருந்தாங்க. போன வருமான வரித்துறை அதிகாரிகள் அமித்ஷாவுக்கு மோடி படத்துக்கு பயந்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க. மோடி அமித்ஷா நேரில் எல்லாம் போன்லாம் கூப்பிடல, படத்தை பார்த்து பயந்து ஓடி விட்டாங்க. இதுதான் நடக்குது. அப்போ இடி ஐடி எல்லாம் சும்மா காகித புலிகள், வெத்து பேச்சு, மக்களை ஏமாற்றுவது. அவ்வளவுதான்.